ஹலோ, வெல்கம் டு Vlogs of Look. என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது, எங்கே இதுன்னு தானே யோசிக்கிறீங்க. இதுதாங்க பெரவலூர் சந்தை. எல்லா மாதமும் 9ஆம் தேதி இது நடக்கும். இந்த துணியெல்லாம் 70 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க. நான் சந்தைக்கு போன முக்கியமான ரீசன் ஒன்று இருக்குது. அதை நான் வீடியோ எண்டில் காட்டுறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக இங்கே வாங்குற பொருளில் இந்த வத்தலும் ஒன்று. கையிலே அப்போவே பின்னி தர கூடையெல்லாம் அங்கே இருந்துச்சு நிறைய. வீட்டுக்கு தேவையான இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கூட அங்கே கிராம் கணக்கில் வித்துட்டு இருந்தாங்க. என் பழைய வீடியோவில் நான் கருவாடு இங்கே ஒரு சந்தையில் வாங்கினேன்னு சொன்னல, அது இங்கே தான். குட்டி குட்டி கம்பல், ஸ்டட்டு, புளி எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. காய்கறிங்களும் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அதில் மட்டும் வைக்கிற இந்த அச்சு மெஹந்தியும் அங்கே இருந்துச்சு. காஞ்ச மிளகா, பச்சை பயிர் எல்லாம் கூறு போட்டு வித்துட்டு இருந்தாங்க. இந்த செருப்பு நிஜமாவே சந்தையில் நான் இவ்வளோ அழகாக பார்ப்பேன்னு யோசிச்சே பார்க்கல. சாமி படங்களும் அங்கே இருந்துச்சு. உப்பு ஜாடி, இரும்பு கடாய், அதுக்கப்புறம் கத்திங்கெல்லாம் அங்கே இருந்துச்சு. ட்ரெண்டில் இருக்க செயினுங்களும் இருந்துச்சு, பிரேஸ்லெட்ஸும் இருந்துச்சு. எங்கள் அம்மா புளி பார்த்தோன்னா வாங்க போயிட்டாங்க. இந்த கோவில் பெரவலூர் கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவில். இது கிளாஸ், கப்பு, அதுக்கப்புறம் பீங்காய் சாமான்கள் எல்லாமே அங்கே வித்துட்டு இருந்தாங்க. ஃப்ரிட்ஜு கவர், வாஷிங் மிஷின் கவர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. கூலர்ஸ் கூட இருந்துச்சு. அங்கே லெதரில் பர்ஸ் இருக்குன்னு காமிச்சிட்டு இருந்தாங்க எங்களுக்கு. அதே மாதிரி பெல்ட்ஸும் இருந்துச்சு. பர்ஸ், ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் 100 ருபீஸ்க்கே வித்துட்டு இருந்தாங்க. சும்மா ஒன் டைம் யூஸ்க்கு மாதிரி தான் இருந்துச்சு, பெருசாக குவாலிட்டியாலாம் இல்லை. இந்த ஷாப் தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்ணாடி வளையல் அவ்வளோ இருந்துச்சு. நான் சந்தையில் வாங்க போகிறேனோ இல்லையோ, எனக்கு அந்த சந்தையை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறது அவ்வளோ பிடிக்கும். மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அப்படியே நாங்கள் போகிற வழி ஃபுல்லாக கடைங்க தான் இருந்துச்சு. ஸ்லோவாக வண்டி ஓட்டிட்டு பார்த்துட்டே போனோம். நான் சந்தைக்கு வர முக்கியமான ரீசன் சொன்னல, அது இந்த ஆழ்வழிக்கிழங்கு சிப்ஸுக்காக தாங்க. இந்த சிப்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் எல்லா வாட்டியும் சந்தைக்கு போகும்போது மறக்காமல் இதை வாங்கிட்டு சாப்பிடுவேன். எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். முடிச்சிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம்.